ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நம்ம ஷாம் நிகம், கலையரசன் நடிப்பில் வெளியாகியிருக்க மெட்ராஸ்காரன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அதாவது ஷாம் நிகம் தான் காதலிச்ச பெண்ணோட சொந்த ஊரான புதுக்கோட்டையில் திருமணம் செஞ்சுக்க ஏற்பாடு செய்கிறாரு. மறுநாளில் திருமணம் என்ற நிலையில் ஏடிஎம்முக்கு செல்லும் சத்யா அங்கு ஒரு ஆளை அடிக்க தயாராக நிற்கும் துரைசிங்கத்திற்கிடையே வாக்குவாதம் ஏற்படுது. பின்னாடி அங்கேருந்து வீட்டுக்கு செல்லும் சத்யா மணப்பெண்ணை பார்க்கறதுக்காக அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு காரில் போகும்போது கர்ப்பிணி பெண் ஐஸ்வர்யா தத்தா மீது மோதி விடுறாரு. இதனால் அவரது உறவினர்கள் ஒன்று கூடி சத்யாவை தாக்க முதல்ல அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு போகலான்ட்டு பேசி ஐசியூக்கு போகிறாரு சத்யா. அங்கே ஐஸ்வர்யா தத்தாவோட சகோதரரான அரசியல்வாதியும் கணவரும் துரைசிங்கமும் வராரு. சிகிச்சையில் இருக்க ஐஸ்வர்யா தத்தா குழந்தை இறந்து போகுது. இதன் காரணமாக குற்ற உணர்ச்சியில் சத்யா தானாக சரணடைஞ்சு சிறைக்கு போகிறாரு. அதன் பின்னாடி அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, காதலியை மீண்டும் கடம் பிரித்தான் தான் படத்தோட மீதி கதை. சென்னையில் கஷ்டப்பட்டு உழைச்சி தனது திருமண சொந்த ஊரில் தடபுடலாக நடத்தணுன்ட்டு ஷாம் நிகம் ஏற்பாடு செய்கிறாரு. திருமணத்துக்கு தயாராகும் வீடு எவ்வளோ கலகலப்பாக இருக்குன்றத அழகாக காட்சிப்படுத்துகிறாரு இயக்குனர். சத்யா வரும் ஷாம் நிகம் பேசும் தமிழில் மலையாள சாயல் தெரியுது. ஆரம்பத்தில் உறுத்தலாக இருந்தாலும் அவர் நடிப்பால் அதை மறக்கடிக்க செஞ்சுருக்காரு. கலையரசன் துரைசிங்கம் கதாபாத்திரத்தை கச்சிதமாக செஞ்சுருக்காரு. முதல் பாதி வரை பரபரப்பாக செல்கிற திரைக்கதை மீண்டும் மெதுவாக நகர்ந்து போட்டு பொறுமையாக சோதிக்குது. இரண்டாம் பாதியில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு யூகிக்க முடிஞ்ச நிலையில் வில்லனோட பின்னணி மற்றும் அவர் செஞ்ச குற்றம் என கதை அங்கங்கே செல்லுது. அதிலும் சுவாரஸ்யம் இல்லை. வலுவில்லாத திரைக்கதை படத்தை எப்படி முடிப்பதுன்ட்டே தெரியாமல் கிளைமேக்ஸு. நடிப்பை பொறுத்தவரை கருணாஸ், தீபா போன்றவங்க நடிப்பு தன்னோட பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. சாம்சிஎஸோட பின்னணி இசை மற்றும் கல்யாண பாடல் ஆறுதல். படத்துக்கோட கதைக்கும் தலைப்புக்கும் சம்மந்தமே இல்லை. புதுக்கோட்டை பூர்வீகம் கொண்ட ஹீரோ வேலைக்காக தான் சென்னைக்கு போகிறாரு. மேலும் நீ எந்த ஊர் என உள்ளூர் கேட்கும்போது சென்னை என்றார். இது போல் பல லாஜிக் மிஸ்டேக் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு, இசை, கேமரா ஒர்க். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வலுவில்லாத திரைக்கதை, அழுத்தம் இல்லாத காட்சி, எமோஷ்னல் காட்சியும் ஒட்டும் இல்லை. மொத்தத்தில் ஆரவாரமாக தொடங்கி அயரா வைத்து விட்டார் இந்த மெட்ராஸ்காரன். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 2.25 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.